ஸோ நேற்று கண்டஸ்டன்ஸ்க்கும் சரி, முத்துக்கும் சரி, இல்லை இந்த பக்கம் இருக்கிற ஆடியன்ஸ்க்கும் சரி, ஒன்று வந்து அவங்க ரிச் பண்ணுவாங்க. ஆடியன்ஸ்க்கு மட்டும் என்னன்னா எல்லா டைரக்ஷனும் தெரிஞ்சதுனால எது தப்பு எது சரின்றது வந்து ஓவரால் வியூல வந்து தெரிஞ்சுக்க முடியும். அங்க உட்கார்ந்து கிளாப் அடிக்கிற நான் நான் இப்ப ரீசென்ட் டைம்ல நிறைய தடவை யோசிச்சு பார்ப்பேன். ஒருவேளை எந்த ஆடியன்ஸும் இல்லாம விஜய் சேதுபதி சார் உட்கார்ந்து ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ண சொன்னா அவரே குழம்பு போய் உட்கார்ந்துருவாரோன்னு. ஏன்னா அவருக்கே பல இடத்துல இவங்க அடிக்கிற கிளாப்பை வச்சுதான் ஓ இது கரெக்டா போகுது போகலன்ற ஒரு தாட்ல போயிட்டு இருக்காரோ அப்படின்ற ஒரு பாயிண்ட் மேபி அவரு நினைக்கிற ஒரு சில பாயிண்ட்டுக்கு. ஏன்னா அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, அந்த கேள்வியில அவர் எதிர்பார்க்கிற பதில் தான் அந்த டாக் பேக்லயும் வர வேண்டிய ரிசீவிங் எண்ட்லயும் போது இந்த 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 பர்டிகுலர் விஷயம் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி ஆங்கிள் போகும்போது ஆப்போசிட் சைட்ல வந்து எதுக்கு இவருக்கு ஆப்போசிட்டா நம்ம போய் டிபேட் பண்ணணும்னு யாரும் வரமாட்டாங்க. கண்டிப்பா, நிச்சயமா சார். பிரசாத் நீங்க பேசுங்க பிரசாத். ரவி சார், நான் உங்களை 4th சீசன்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், 6 சீசன்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். பிக் ஃபேனா இருக்கீங்க. நீங்க பண்ற ரிவ்யூஸ் எல்லாமே ஒரு சென்சிபிளா இருக்கும், லாஜிக்கலா இருக்கும். சும்மா பேசணும்னு பேசாம லாஜிக்கல் இருக்கனால நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு ரிவ்யூ. ஆக்சுவலா எனக்கு 2 கொஸ்டின் இருக்கு. என்னன்னா, முத்துவோட கேம் பிளேல அப்கமிங் வீக்ஸ்ல சாச்சனா கூட இருக்கிறது வெளியில எப்படி ஒரு டாக் போயிட்டு இருக்கு அப்படின்னா, சாச்சனா கூட இருந்தா முத்துவோட கேம் பிளே அடிப்படும். இது என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடிப்படுமா? இதோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற அட்ராசிட்டிஸ முத்துவும் மஞ்சரியும் சேர்ந்து எதிர்த்து அடிச்சா, ஏன்னா ஆல்ரெடி ஒரு டாக் போயிட்டு இருக்கு, முத்து வந்து மஞ்சரி ஃபேவர் பண்ணிட்டு இருக்காரு, ஃபேவரட்டிசம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ முத்துவும் மஞ்சரி சேர்ந்து விளையாடினா, ஆப்போசிட் எதிர்த்தா அப்படின்னா அது முத்துவோட கேம் பிளேக்கு எஃபெக்ட் ஆகுமா? நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் முத்து வந்து தன்னுடைய கேமை விளையாடுறதுக்கு நிலைப்பாட்டுக்கு ஒரு ஆள் தேட மாட்டான். பட் ஆனா அங்க மினிமம் ஒரு டியூ ஒரு ட்ரையோ தேவைப்படும். அது வந்து முத்து வச்சிருக்கிற 2 பேர் கரெக்டான பீப்புள். ஒரு சாச்சனா ஒரு மஞ்சரின்றது வந்து as long as என்னைய பொறுத்த வரைக்கும் ரேதர் கனெக்டிங் த ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒரு அளவுக்கு இவங்க 2 பேரோடைய நம்பி டிராவல் ஆயிடலாம். இவங்க 2 பேரும் ஒரு பொண்ணு வில்லில் எடுக்கிற அம்பு மாதிரி, அது திரும்பி யோசிக்க தெரியாது, விட்டா எழுத்து விட்டா அது பாட்டு நேரா போயிடும். இன்னொன்னு நல்லா சென்சிபிளா திங்க் பண்ணும். ஆனா ஒரே ஒரு பிரச்சனைனா ஒரு தடவை ஒரு பேசுறத அது எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷனுக்கு அதே பேச்சை வச்சே டிராவல் பண்ண தெரியாது. நடுவில் ஒரு 2-3 தடவை ஃபிளிப் அடிச்சிடும். இந்த 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 2 பொண்ணுங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் குணாதிசயங்கள் இது ஒன்று மட்டும்தான். ஆனா இவங்க 2 பேரும் முத்துக்கு டிராவல் பண்றதுக்கு இப்போ இந்த வீட்டுக்குள்ள இந்த நம்பர் ஆஃப் பீப்புள் கூட டிராவல் பண்றதுக்கு தேவைப்பட பீப்புள். ஏன்னா நீங்க ஒரு சிங்கிள் ஹேண்ட் கான்வர்சேஷன் இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு பேருக்கு வைக்கவே முடியாது. ஏன்னா இங்க குரூப்பான்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் போய் ஆக்சுவலா வந்து ஒரு குரூப்போடைய சப்ளேயர்ஸா தான் இருக்காங்க எல்லாரும். இப்ப வந்து ஒரு இப்ப இந்த குரூப்போடைய பெருந்தலைவன் தீபக்னா அதுல இருந்து ஒரு சப்ளேயர் பிரிச்சிங்கன்னா அருணுக்கு ஒரு 2 வரும், விஷாலுக்கு ஒரு 2 வரும், ரயானுக்கு தனியா எடுத்து அது ஒரு குரூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரயான்ல ஒரு 3, ஜெஃப்ரிக்கு 2 வரும்னு. இப்படி இது எல்லாமே ஒரு சப் இன்டர்கனெக்டட் லேயர்ஸ் தான். ஆனா இவங்களுடைய காமனான ஒரு டிஸ்கனெக்டட் பர்சன் தான் முத்து. ஸோ எல்லாருக்கும் ஓவரால் பாயிண்ட் வந்து இது ஒரு முத்துவால் வந்துடக்கூடாதுன்றதுல எப்படி அதுல வந்து இவங்க தேசிய ஒருமைப்பாடை வந்து ஒன்னாதான் வச்சிருக்காங்க. இது நமக்குள்ள யாருக்கு வருதுன்னு பார்ப்போம், ஆனா முத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்றதுல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு குரூப்ல இருக்காங்க. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது இவங்க 2 பேர் இருக்கிறதுனால முத்துவோட மெரிட் குறையவே குறையாது. அண்ட் சாச்சனா இஸ் லைக் யூனோ எப்படி சொல்றது, சர்க்கஸ் துப்பாக்கி மாதிரி. இப்போதைக்கு அது முன்னாடியும் வெடிக்குது பின்னாடியும் வெடிக்குது. அந்த அந்த துப்பாக்கியை வந்து கரெக்டா லோட் பண்ணி அடிக்கணும் அப்படின்றது வந்து அது சீசனிங் ஆகிற விதம் தான். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அந்த அந்த ஹோல் த டங் அப்படின்ற அந்த ஒரு ப்ராசஸ் ஆஃப் டைம் வரைக்கும் தான். ஆனா அதே நான் எப்படி பாக்குறேன்னா, சாச்சனா வந்து முத்துவோட ரெஸ்பெக்ட டவுன் ட்ரெண்ட் ஆக்கிடாது. எனக்கு ஒரு ஐயமும் இல்லை. ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் என்ன, அந்த பொண்ணு எப்படி ஒரு 70 டேஸ் ப்ராடக்ட் தான். 75 டேஸ்க்கு மேல அந்த ப்ராடக்டை தாண்ட விட மாட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா ஹோம் ப்ராடக்ட்ஸும் தேவை. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆனந்தியையும் சாச்சனாவையும் அன்ஷிதாவையும் அண்ட் ஹோம் யூ கால் பவித்ராவையும் இவங்க 4 பேரையும் தான் வந்து ஒரு டபுள் எவிக்ஷன்ல மஞ்சரியோடைய எனக்கு தெரிஞ்சு டபுள் எவிக்ஷன்ல மஞ்சரியோடைய தட்டி விட்டுட்டு மிச்சவங்க எல்லாரையும் அந்தந்த வீக்ல குறைச்சிக்கிட்டே வருவாங்கன்றது தான் என்னுடைய தாட். இதுல இதுக்கப்புறம் இன்னொரு ஜென்ஸ் போகலாம்
அப்படின்னா அது ப்ராபப்ளி சத்யா ஒன்று போகலாம். அப்படி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போகலாம் அப்படின்னு நினைச்சால்தான், அதுவும் எவ்வளோ ப்ராபபிலிட்டின்னு தெரியல, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போகலாம்னு நினச்சா ரயானை அனுப்பலாம். ஏன்னா ராணாவை இவங்களே கட்டமைப்பு பண்ணுறது என்னமோ பெருசாக இருக்குது. ஆனால் ராணா கிட்ட என்ன மாதிரியான ஒரு ஒரு சார்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இவங்க சாச்சனா ஆர் மஞ்சுரி இஸ் நாட் கோயிங் டு த ஸ்பாய்லர் ஃபார் முத்து. ரெண்டாவது, இந்த ட்ரையோ இப்போ ரொம்ப தேவை. இந்த இண்டிவிஜுவல் கேமில் இப்போத்துலேருந்து ஒரு 30 நாளைக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அட்லீஸ்ட் முத்துக்காக ஒரு மினிமம் போலிங்னு ஒன்று வரும். இப்போ இதுக்கப்புறமும் வரும். அப்பவும் அட்லீஸ்ட் அது தேவைப்படும். சூப்பர் சார். பக்கா. இது ஆக்சுவலி இந்த அனாலிசிஸ் தான் என்னோட கருத்தோட ஒத்து போகுது. பண்ணிக்கிறேன் சார். நீங்க சொல்ற பாயிண்ட் கம்ப்ளீட்டா அக்ரி பண்றேன். எனக்கு என்னன்னா வந்து முத்து இஸ் வெல் ப்ரிப்பேர்ட் சார். அவரோட ஸ்ட்ராட்டஜி வந்து கிளீனா இருக்கு. இத வந்து ப்ராபப்ளி மத்த கண்டஸ்டன்ஸோட ஃபேன்ஸ் வந்து இத ஒரு பாயிண்டா வச்சு தே ஆர் ட்ரைங் டு புல் ஹிம் டவுன். அப்படிதான் வெளியில இருக்கிற ஆடியன்ஸை வந்து இது எப்படி வந்து இதை வந்து நம்ப வைக்கலாம். ஏன்னா வந்து இப்போ சில முத்துவோட ஃபேன்ஸே எனக்கு சில பேர் பிங் பண்ணி கேட்டாங்க, இது என்ன இப்படி இதுவாகுதே அப்படின்னு கேட்டபோது, ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் வெளியில இருக்கிற ஃபேன்ஸ் வந்து இதை ஒரு பாயிண்டா வச்சு முத்துவை டவுன் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். ஆனா உள்ள இருக்கிற அவனுக்கு வந்து he is clear with his strategy. பாலாஜி, அதுல இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, ஆல்ரெடி சாச்சனாவுக்கு வந்து அந்த கேர்ள்ஸ் டீமோட இருக்கும்போது ஒரு நெகட்டிவிட்டி பயங்கரமா, அந்த சௌந்தர்யா எதிர்த்தப்போ ஒரு நெகட்டிவிட்டி வெளியே பயங்கரமா கிரியேட் வந்து உருவாயிடுச்சு. அதை வச்சு இவங்க என்ன பண்றாங்க, அடுத்தது திரும்பவும் வந்து இண்டிவிஜுவல் கேமா மாறும்போது முத்துவோட இருக்கும்போது அது கூட அட்டாச் பண்ணி அந்த நெகட்டிவிட்டியோட சேர்த்து அவரை புல் பண்ணுன்ற முயற்சி தான் வெளியே வந்து பெரிய லெவல்ல நடந்துகிட்டு இருக்கு பாலாஜி. அதோட கண்டினியூஷன் தான். நீங்க கரெக்டான பாயிண்ட் சொன்னீங்க. இன்னொன்னு பாலாஜி, ஆக்சுவலா நீங்க சொன்னதுனால சொல்றேன். நான் வந்து உங்க எல்லாருக்கும் நம்புறீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட சொல்றேன். I'm supporting lot of people on every season. Lot of people in sense like நான் ஒரு பாயிண்ட்ல என் ரிவ்யூலயே ஒரு பாயிண்ட்ல நான் ஒரு பாயிண்ட்ல நான் வின்னர் டிக்ளேர் பண்ணிட்டு அவன் கேமை வந்து பேசுறது வந்து ரொம்ப ஃபேசினேட்டடா பேச ஆரம்பிப்பேன். அப்போ டசன்ட் மீன் அவனோட டிராபேக்கை பேச மாட்டேன்னு, அதெல்லாம் பேசுவேன், பட் ரொம்ப ஃபேசினேட்டடா பேசுவேன். இதுல நான் ஒரு ஃபேன்னு வச்சுப்போங்களேன். இப்போ நான் ஒன் ஆஃப் த முத்துவோட ஃபேன் தானே. ஸோ நான் ஒரு முத்துவோட ஃபேனா பார்க்கும்பொழுது முடிஞ்சா இந்த ஒரு ப்ராக்டிஸை தான் எல்லா முத்து ஃபேன்ஸும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது. என்னன்னா, முத்துவை ட்ரால் பண்றாங்களோ இல்ல முத்துவை வந்து புல் பண்ணியோ இல்ல முத்துவோடைய வீக்னஸோ இல்ல முத்து அடி வாங்கிட்டான்னு ரிஜிஸ்டர் பண்ற ஒவ்வொரு ஃபேனுக்குமே முத்துவோட growth மேல ஹெவி கன்சர்ன் இருக்கு. முத்துவோட ஃபேன்ஸுக்கு யார் மேலேயும் கன்சர்ன் இல்லாம இருந்தாலே போதும், முத்துவோட growth நல்லா இருக்கும். இப்ப நான் என்ன எப்படி பார்ப்பேன்னா, எனக்கான ஃபோக்கஸ் என்னுடைய எண்டு, எனக்கான ஃபோக்கஸ் என்னோட எண்டை தவிர என்னுடைய ஃபோக்கஸ் ஆப்போசிஷனுடைய ஒரு வீக்கரான பாயிண்ட்டை வந்து ஒரு இடத்துல ரிஜிஸ்டர் பண்றதுக்காக பேசினா கூட அவனுக்கு மைலேஜ் ஆயிடும். அதனால நான் பேச மாட்டேன் நான், ஏன்னா அது அவனுக்கு மைலேஜ் ஆயிடும். ஆனா நம்மளுடைய டிஸ்அட்வான்டேஜ் நினைச்சு ஒருத்தன் நம்மளை போய் ஒரு இடத்துல ஓயாம ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்றான்னா அவன் நம்மளை பிராண்ட் பண்றான். அவனை அப்படியே அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிடுமே தவிர அவன் கூட நம்ம வந்து கம்பீட்டோ இல்ல அவனுக்கு வந்து கிளாரிட்டியோ இல்ல அவனுக்காக ஜஸ்டிஃபிகேஷன் எல்லாம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா அவன் நமக்கு ஃப்ரீ பிராண்ட் பண்றான், அதை அப்படியே விட்டுறணும். எண்டு வந்து ஃபேக்டுக்கும் ஃபேண்டசிக்கும் இருக்கிற ஃபைட்டு தான் அது. அவங்க வந்து ஃபேண்டசியா நம்மளை பத்தி ஒன்று பயங்கர எக்ஸாச்சுரேட்டடோட ஒன்று சொல்ல ட்ரை பண்ணுவாங்க, அது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இந்த ஷோலாம் வந்து டே பேசிஸ் சேஞ்சு. இன்னைக்கு நல்லவன் நாளைக்கு கெட்டவன், நாளைக்கு கெட்டவன் நாளானிக்கு நல்லவன் அப்படின்றது தான் இந்த கேமோட கன்வெர்ட். அப்படி இருக்கும் பொழுது எப்படி சொல்றது, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் முத்துவோடைய ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு விஷன் மட்டும் இருந்தா போதும், 100% டைட்டில் வின்னர் அவன் தான், அதுல டவுட்டே இல்லை. இந்த 100% டைட்டில் வின்னர் நேரா போகணும்னா அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம், அவங்க ஃபேன்ஸ்குள்ள இருக்கிற எனர்ஜியை வந்து டிஸ்டர்பே பண்ண முடியலன்ற ஒரு அவுரா இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கான அவுரா. அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கனாலே போதும். இந்த ஒரு தனிப்பட்ட பர்சனோட அங்க வந்து கேம்ஸ் இது ஆகதாங்க செய்யும். ஒரு சில இடத்துல டட்டி கேம் ஆகும், ஒரு சில இடத்துல ஸ்பாய்லர் ஆகும். ஏன்னா அங்க மூட் ஆஃப் தி சிச்சுவேஷன் வந்து ட்விஸ்ட் ஆகிட்டே இருக்கும். நான் தான் சொன்னேன்ல ஆரம்பத்துல, திஸ் இஸ் த ரைட் டைம் டு பிரேக் தீபக்ஸ்
கேம். தீபக்கை உடைச்சிட்டு நான் உனக்கு ஆப்போனன்ட் பிளேயர்னு சொல்ல வேண்டிய டைம். அது பண்ணாத வரைக்கும் தீபக்குனால வர்ற கெட்ட பேரை வந்து முத்து சுமக்கணும்ன்றது அது சுமந்துதான் ஆகணும். He has no other choice, but doesn't mean ஆப்போசிஷன் சொல்ற மாதிரி நம்ம ஆள் உள்ட்டான், நம்ம ஆள் வீக்கு, நம்ம ஆள் சார் ஒத்த ப்ரோமோ சார் 20 ட்வீட் ட்ரெண்டிங் சார். அதாவது நம்ம ஆளு வந்து எவ்வளவு வெயிட்னா நம்ம ஆள் கிட்டக்க இருந்து ஏதாவது இப்ப யாரோ ஒருத்தன் கிட்ட பேசுறதுக்கு நான் என் ஸ்டைல்ல கவுண்டர் அடிக்கிறது தான். பாத்தீங்களா எங்க ஆள் வந்து தீபக் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டனு கண்டென்ட்னு சொல்லிட்டாரு. யோ ஹோஸ்டே நான் உன்கிட்ட கத்துக்கிட்டேன்னு சொன்னேன் ஒரே பிளேயர் முத்து தான்யா. இது பெஸ்டா அது பெஸ்டா? நான் உன்கிட்ட கத்துக்கிட்டேன்னு சொல்றது பெஸ்டா, நீ நல்ல பிளேயர்னு சொல்றது பெஸ்டா அப்படின்னு அந்த அளவுக்கு திறன். இந்த ஒரு வார்த்தையை அவன் அருண் கிட்ட உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்ட அன்னைக்கு விஜய் சேதுபதி சார் கிட்ட போய் கேளு, நான் என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லுவாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குவாலிட்டியான பிளேயர். யாருக்கும் இவனுடைய தனித்திறமை, தனித்துவம், இவனுடைய நுணுக்கம், எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கான் இந்த ஷோக்காக, எவ்வளவு டியூன்டா இருக்கான், கவனம் எவ்வளவு வெல் ஃபோக்கஸ்டா இருக்கு, புரிதல் எவ்வளவு தெளிவா இருக்கு, எல்லாத்துக்கும் மேல ஆர்டிகுலேஷன் ஆஃப் வேர்ட்ஸை எப்படி அப்ராப்ரேட்டா யூஸ் பண்றான், எந்த இடத்துல ஸ்லாக் ஆகுறான், எது அவனை ப்ரொவோக் பண்ணுது, இதெல்லாம் அவன் ரொம்ப வெல் ரிட்டர்ன்ல இருக்கான். ஸோ இந்த கேமுக்கு அவன் வின்னிங் குவாலிட்டியை வந்து அவன் வந்து பேஸா செட் பண்ணி கொண்டு வந்திருக்கான். ஸோ இது இந்த விக்டரிக்கு வந்து ஆப்போசிஷன் லெவல் ஃபேன்ஸு அவங்க வந்து முத்துவோடைய இதை டவுன்ஃபாலா பார்க்கறதோ, இல்லை கிராஃப் அன்இவனா போறதோ, இல்லை முத்து இந்த இடத்துல செருப்படி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்களா சிரிச்சுக்கிறதோ, இது எல்லாமே நமக்கு கிடைக்கிற ஃப்ரீ ப்ரொமோஷன் தான். அதனால டேக் இட் அஸ் அ ப்ரைட் அண்ட் ஐம் ஷுர் அதெல்லாம் அவங்க வந்து எப்படி சொல்றது தட்டி போட்டுட்டு வேலை பார்க்கலாம். ஏன்னா இங்க பேசி விளையாண்டு ஜெயிச்சு அடுத்த லெவல் போறதுக்கு என்ன நுணுக்கமான யோசனை இருக்கோ அது அவன்கிட்ட பெர்ஃபெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் டேக்கு அவனுக்கு பிளான் இருக்குங்க. நெக்ஸ்ட் 10 நாளைக்கு அவனுக்கு விஷன் இருக்குங்க. நெக்ஸ்ட் 20 நாள் அவனுக்கு கப்பு டார்கெட்ல இருக்கு. அப்படி வேலை பார்க்கறவன்கிட்ட போய் மத்தவங்கள்ட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா சார். நெக்ஸ்ட் எஸ்கே தான் முன்னாடி வந்தாரு. எஸ்கே பேசுங்க. எஸ்கே பேசுறது மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க எஸ்கே. ஏன்னா அப்புறம் திரும்ப அது கடந்து போயிடும் அந்த பாயிண்ட். என்னன்னா நான் இந்த கிராசரி விஷயத்துல வந்து இந்த பிரெட் எல்லாருக்கும் கொடுக்கும்போது இவங்க வந்து மனித புனிதர்கள் மாதிரி காமிச்சுக்கிட்டாங்க. பாத்தீங்களா, நாங்க வந்து எக்ஸ்ட்ரா பிரெட் கொடுக்கறதே பெரிய விஷயம், எக்ஸ்ட்ரா பிரெட் கொடுக்கறதே பெரிய விஷயம், அதை கூட நீங்க சாப்பிட மாட்டீங்க. என் மைண்ட் கூட என்ன லெவல்ல திங்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஆமா இல்ல எக்ஸ்ட்ரா பிரெட் இவங்க கொடுக்குறாங்க ஓகே இவங்க அப்படின்ற ஒரு சர்டைன் ஆங்கிள்லயே நின்றுட்டு இருந்தது. ஆக்சுவலா எனக்கு முத்து சொன்ன பிறகுதான் இன்னொரு பாயிண்ட் எனக்கு வந்து அங்க முத்து ஓப்பன் பண்ற ஒரு பாயிண்ட். அப்பதான் எனக்கு என்னோட ப்ராடா திங்க் பண்ண ஆரம்பிக்குது. என்ன சொல்றாருன்னா, எப்பா அந்த கிராசரின்றது எல்லாருக்குமானது, அது வந்து கிச்சன் டீமுக்கான சொந்தமானது கிடையாது, இல்ல வந்து அந்த வந்து ஜாக்லினுடைய சொந்த இது கிடையாது, அது எல்லாருக்கும் என்னோட உரிமை. அது என்னோட உரிமையை நான் கேட்கறதுக்கான இடத்துல நான் இருக்கிறேன், அப்ப நான் கேட்க கூடாதுன்றது அங்க வந்து சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஓபன் பண்ணி விடுறாரு. அந்த இடத்துல அவரோட பிரில்லியன்சியை ரியலி ஐ அப்ரிஷியேட் இட். என்னோட மைண்ட் அந்த இடத்துல இன்னொரு ஆங்கிள் ஓபன் பண்ணி விட்டு திங்க் ஆமா இல்ல அப்படின்ற அந்த கேள்வி கேட்க வைக்கிறாரு. ரியலி இட்ஸ் அ வண்டர்ஃபுல் பாயிண்ட் ஆக்சுவலி. அதெல்லாம் எஸ்கே இப்ப கண்டினியூ பண்ணுங்க. பேசுங்க சார் பேசுங்க. இப்போ ஆக்சுவலா நீங்க இப்ப தீபக் இருக்காரு, நானும் இந்த வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கேன் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அசியூம் பண்ணும்போது அவர் வந்து ரூல் போடுறாரு. நான் இந்த ரூலை போட்டவொடனே பிரேக் பண்ணுறேன். நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். காரணம் என்னன்னா, நீங்க கிச்சனுக்கு டீம் பண்ணுங்க, ஆனா இதை தொடணும், அதை தொடணும், இதை இப்படி எடுக்கணும், அதை இப்படி எடுக்கணும், அதெல்லாம் நீங்க சொல்லவே கூடாது. காரணம் என்னன்னா, நான் இந்த வீட்டுக்குள்ள ஒன் ஆஃப் த பர்சன். எனக்கு நீங்க ரூல்ஸ் போட முடியாது. எனக்கு நீங்க ஒரு ஃபார்மேட் வச்சிருக்கீங்களா, அந்த ஃபார்மேட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கணும்னா, நீங்க எல்லாருக்கும் வச்சிருக்கிற பொருளை வந்து எடுத்து காலி பண்ணிடாதீங்கன்னு சொல்லலாம். நீங்க எங்களை கேட்டுதான் ஃப்ரிட்ஜை திறக்கணும், எங்களை கேட்டுதான் இதை செய்யணும், நாங்க சொல்றது தான் நீங்க இதை பண்ணணும். இப்ப எனக்கு கல்ல ஒரு பிரெட்டை டோஸ்ட் போட்டு பண்ணணும்னா நான் கிச்சன் இன்சார்ஜ் கிட்ட சொல்லணும். அப்படி சொல்லிட்டு தான் செய்யணும்ன்றதுல நான் எனக்கு போட்டு செய்யும் பொழுது அவரை கிராஸ் பண்ணனா நான் சொல்லிப்பேன் அப்படின்ற அந்த ஃபீல் இருந்தாதான் அது வீடு. அந்த வீடு இல்லாத எந்த ஒரு ஃபீலும் இதை வீடுன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லிடுங்க நான் அதை செய்வேன். பிக் பாஸ் இப்போ ஒண்ணு இது வீடு இல்ல அப்படின்னு டிக்ளேர் பண்ணுங்க. இது தீபக் வீட்டுல நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. தீபக் வீட்டுல இருந்து நான் இதை பண்ணணும்னு சொல்லுங்க. தீபக் வீட்டுல இதை முறையா இருக்கலாம், என் வீட்டுல இது இல்லையே, இது ஏன் சார் உங்க வாய்ஸ் லோவா கேக்குது சார். அவர் வாய்ஸ் லோவா தானே கேக்குது. உள்ள போயிருச்சு சார். ஆமா சார். ரவி சார் உங்க வாய்ஸ் உள்ள போயிருச்சு. ரவி சார் ஐயோ தனியா பேசிட்டு இருக்காரு. ரவி சார் கேக்குதா ப்ரோ? ஒரு வாட்டி மியூட் பண்ணி கூட எடுங்க ப்ரோ.
ரவி சார் நீங்க பேசுறது ரொம்ப உள்ள போயிடுச்சு. ரவி சார் இப்போ ஓகே இப்போ ஓகே சார். பக்கா. இப்போ 17-18 பேர் இருக்கிற வீட்டுல எல்லா பிரின்சிபல் ஃபாலோ பண்ணிட முடியாது. அது ஒரு ப்ராக்டிக்கலா அவ்வளவு ஈஸியும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது முத்து சொல்ல ட்ரை பண்றது அதுதான். நீங்க வந்து ஓகே ரொம்ப எலைட்டான ஒரு ஹாஸ்டலா இருக்கு. ஆனா எலைட்டான ஹாஸ்டல்ல வந்து ஃப்ரீடம் டெமோக்ரஸி வந்து நான் என் இண்டிவிஜுவல் நான் நினைச்சேன் இது ஒரு பிஜில இருக்கிறதா, பட் இது ஹாஸ்டலா இருக்குன்றது தான் அவர் மீன் பண்றது. யூ ஹாவ் யுவர் ஓன் செட் ஆஃப் லிவிங் பிரின்சிபல். அதை நான் இந்த வீட்டில் எப்படி இருக்கணும் அது நெறிமுறையோட நீட்டா வச்சுக்கிறேன், எனக்கு கொடுத்த ரேஷனை பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த செல்ஃப் டிசிப்ளினா வாழ்றதுக்கு தான் இந்த வீட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை தான் வெளியில இருக்கிற மக்களுக்கு வந்து பாருங்க இவர் கொஞ்சம் டிசிப்ளினா நீட்டா டீசெண்டா அவர் பொருளை கரெக்டா வச்சுக்கிட்டு இருக்காருன்றத பண்ணுமே தவிர நான் கேப்டனா போட்ட ரூல்ல நீங்க இருந்ததுனாலதான் நீங்க இவ்வளவு கரெக்டா இருந்தீங்கன்னு சொல்றது எப்படி கரெக்டா இருக்கா? எக்ஸாக்ட்லி சார். ஆக்சுவலி சத்யா மாதிரி இருந்தா அவங்க வந்து பிக் பாஸ்க்கு எப்படி சார் பிக் பாஸ் அது சைலண்டா மிக்சர் சாப்பிட்டு அவர் போட்ட ரூல்ஸ்குள்ள வாழ்ந்துடலாம். மஞ்சரியும் முத்துக்குமரன் அந்த இடத்துல இருந்து உடைச்சு ஒரு விஷயம் பண்ணதுனாலதான் இவ்வளவு பெரிய கண்டென்ட்டே கிடைச்சது. அதானே சார் பிக் பாஸ் கேம். எக்ஸாக்டா. ஏன்னா நீங்க வந்து ஒரு ரூல் வச்சிருக்கீங்க, அதை மீறவன் மேலதானே பிராது கொடுக்கவே முடியும். நீங்க ரூலை மீறாம அந்த ரூல்ல இருக்க பிரச்சனையும் பேசணும்ல சார். அந்த ரூல்ல இருக்கக்கூடிய பிரச்சனையும் பேசுறவங்க தானே சார் இன்டெலெக்சுவல். அது வந்து மேபி அதாவது சொல்றேன். அதனாலதான் மஞ்சரியும் முத்துக்குமரனும் அந்த ரூல்ல இருக்கக்கூடிய அந்த ஃபிளாஸ் எடுத்து சொல்லும் போதுதான் அந்த கேமே வந்து சுவாரஸ்யம் ஆகுதுன்றத நான் பாக்குறேன். போன வாரம் கண்டென்ட் அதுக்கு கிடைச்சது இல்ல. சத்யா மாதிரி another thing, தீபக் அகைன்ஸ்டா பேசக்கூடிய முத்துக்கு அப்புறம் இன்னொரு முத்துவே இன்னும் பேசல, ஆனா முத்துக்கு பாயிண்ட்ல பேசக்கூடிய ஒரு ஆள் வந்து என்னை கேட்டா இப்போதைக்கு மஞ்சரி. சாட்செல்லாம் ஓரளவுக்கு எழுந்திருக்கு. அதை எழுந்திச்ச பொண்ணதான் நேத்து உடனே அவங்க கட் பண்ணி உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். எஸ்கே பேசுங்க. எஸ்கே சார். ரவீந்தர் சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். சார் நீங்க பிக் பாஸ்க்கு உள்ள போறதுக்கு முன்ன உங்ககிட்ட பேசினேன். நீங்க கிட்டத்தட்ட நீங்க நான் உள்ள போறேன் அப்படிங்கறத சொல்லலையே தவிர ஓரளவுக்கு எல்லாமே கன்வே பண்ணீங்க. அப்ப பேசினேன். அதுக்கப்புறம் இப்பதான் பேசுறேன் சார். நானு வந்தேன் 2-3 தடவை வந்தேன், பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல சார். இன்னைக்கு கிடைச்சது, ரொம்ப ஹாப்பி. 2 கொஸ்டின் சார் உங்ககிட்ட கண்டினியூவாவே கேட்டுறேன், நீங்க ஞாபகம் படுத்தி சொல்லுங்க, இல்லைன்னா நான் இன்னொரு தடவை கூட சொல்றேன். என்னன்னா முத்துவ வந்து டார்கெட் பண்றாங்க அப்படிங்கறது வந்து நல்லாவே தெரியுது. அந்த கேப்டன்சி வீக்ல வந்து அவரு விஜய் சார் வந்து சொன்னதோ சரி, அதெல்லாம் பெருசா அட்ரஸ் பண்ணிருக்க வேண்டியது இல்லை. ஆனா ரொம்ப குற்றப்படுத்தினாங்க அவரை. அடுத்தது இந்த வீக்ல வந்து அவர் சொன்னதெல்லாம் எனக்கெல்லாம் நேரடியா தான் தெரிஞ்சது. ஹாஸ்டல் மேட்டர் இப்ப கூட நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி இன்னொன்னு வந்து ஒரு பெருசா டச் பண்ணிட்டாரு சார். என்னன்னா இந்த போன சீசன் வின்னரை பத்தி அவர் வந்து நல்ல விதமா தான் சொன்னாரு. அது வந்து அவர் வந்து அவங்க வந்து பர்சனலா எடுத்துக்கிட்டு அதை வந்து டேக் போட்டு போஸ்ட் போட்டு அதெல்லாம் வந்து அவங்க இன்னுமே அவங்க வந்து டெலீட் பண்ணாம தான் இருக்காங்க. இது வந்து அவருக்கு பாசிட்டிவா கன்வெர்ட் ஆயிருக்குங்கிற மாதிரி நான் பாக்குறேன். நீங்க சொல்லுங்க சார் அது எப்படி இருக்குன்னு. அப்புறம் 2வது கொஸ்டின் என்னன்னா, இந்த ஓட்டிங் பேசிஸ வந்து ட்ராக் பண்றேன், அபிஷியல் ஓட்டிங் வந்து ட்ராக் பண்றேன்னு சொல்லி எதோ போடுறாங்க சார். நிறைய விஷயமா போடுறாங்க. சௌந்தர்யா ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, இல்ல அவங்க இன்னொருத்தங்க இருக்காங்க. நான் வந்து அன்அபிஷியல் வந்து நிறைய சீசன் நான் பாத்துட்டு இருக்கேன் சார். அன்அபிஷியல்ல வந்து பார்த்தோம்னா எப்பயுமே யார் வின் பண்றாங்களோ அவங்க வந்து மேல இருப்பாங்க. அதை வந்து பெருசா மாத்துறதே முடியறது இல்லை. இதுல முத்து மேல இருக்காரு. அது இல்ல, அது போய் நாங்க அபிஷியலே நாங்க பாத்துட்டோம், அங்கேயே போய் நாங்க கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எந்த அளவுல உண்மை சார்? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதை சொல்லுங்க சார். எனக்கு அந்த லாஸ்டா பேசின அந்த பாயிண்ட்ல வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கே தெரியாது. சரிங்களா? அது 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 எப்படின்னா, அது இட்ஸ் லைக் ரைட்டிங் ஆன் வாட்டர் மாதிரி ஆன ஒரு கண்டென்ட் ஏதாவதுன்னு வச்சுக்கோங்களேன். வேறஸ் இந்த அர்ச்சனா மேட்ரை மீன் பண்ணி சொல்றாங்கல்ல, அதாவது போன சீசனுடைய இதை வந்து முத்து சொல்லிட்டாருன்னு. சார், பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அருணுடைய அந்த கேள்வியே உங்களுக்கு பேசுறது தவிர வேற என்ன தெரியும், உங்கள்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன ஷோல பேசுறாருன்னா அது பிக் பாஸ்ல பேசுறாரு. பிக் பாஸ்ல இருக்கக்கூடிய ஒரே ஸ்கில், ரெக்கவர்டு ஸ்கில்லே வந்து பேச்சு திறமை தான். இங்க என்ன 10 டாஸ்க் அடிச்சு இவ்வளவு பாயிண்ட்ஸ் ஜெயிச்சவங்க தான் ஃபினாலேக்கு போறதுன்னு வச்சிருந்தா ஏதாவது சீசன்ல ஏதாவது ஒரு நினைச்ச பிளேயர் போயிருக்க முடியுமா? ஏதாவது ஒரு கேம் ஷோல யார் பேசுறா, யார் எவ்வளவு நல்லா பேசுறா, யார் அடுத்தவங்க கருத்தை
முதன்மையா எடுத்து பேசுறா, யார் முன்னுதாரணமா பேசுறா, யார் பேச்சுல வந்து சென்ஸ் இருக்கு, யார் பேச்சுக்கு அதிக கவன ஈர்ப்பு இருக்குன்னு இப்படி பேச்சுக்கள் மட்டுமே பிரதானமா வச்சு 8 சீசன் போன ஷோல 7வது சீசன்ல அவங்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்த அவங்களுக்கே கோச் பண்ண ஒருத்தர் வெறும் வாய் தான் சொன்னது வந்து அப்படிப்பட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து இப்ப நவ் யூ ஆர் பிகமிங் பர்சனல்னா எனக்கு ஒன்றும் புரியலையே. அது சார் அந்த இன்னொரு பாயிண்ட் சார், அவர் முத்து வச்ச செக்மேட் அது பேசவே முடியாது. அந்த பாயிண்ட்டுக்கு பாசிட்டிவாவும் சொல்லிட்டாரு. அந்த இடத்துல இப்ப நீ எப்படி பேசுவ? இன்னொரு ரவி சார் ஜெனரிக்கான ஒரு பதில், இப்ப சொன்ன மாதிரி செக்மேட் ஆனா கூட ஜெனரிக்கான ஒரு பதில் என்னன்னா அவர் சொல்லிட்டாரு, போன சீசன் கூட அப்படிதான் ஜெயிச்சாங்கன்னு. இதுல யார் பர்சனல்னு வந்து திணிச்சா? நீ எங்கேயாவது ஏதாவது பர்சனல் அப்படின்னு இது என் பர்சனல்னு டிரா பண்ண பவுண்டரியை தாண்டி வந்து திணிச்சாங்களா? நீ ஏதாவது பேர் சொல்லப்பட்டியா? இல்ல நீ பேர் சொன்ன? நீ உன் அனுமானத்துல அந்த வீட்டுக்குள்ள சுத்தி சுத்தி பேசுறதோ நமக்கு தெரியறதோ அதெல்லாம் சரி. வெளியில இவங்க எல்லாம் கட்டம் கட்டிக்கிட்டு முத்து வந்து பர்சனலா டச் பண்ணிட்டாரு. ஏன்பா பர்சனலா வந்து சும்மா இருக்கிறவன் போய் டச் பண்ணா? உங்க ஆள் சும்மா இல்லாம பா பா பான்னா படால் அடிச்சுட்டான். நம்ம வாயை வச்சு சும்மா இருக்கணும், அதுதானே முக்கியம். நம்ம வந்து தெரியும் உனக்கு பேசலாம் தெரியுமா, சும்மாவே அவன் ஆடுவான். சும்மா சும்மா அவன்கிட்ட போய் ஆடினா அவன் ஆட மாட்டானா? அவன் பட்டால் எடுத்து சொல்லிட்டான். சொன்ன உடனே அவனுக்கு வந்து ஐயோ, இப்போ பேசிக்கலா அருணுக்கு இருக்கிற பிரச்சனையே என்னன்னா, ஒரு விஷயத்த நேரம் அதான் நீங்க கேட்கும் போது என் நேரம் இவன்லாம் சொல்ற மாதிரி இருக்கேன்ற மாதிரி சுருக்கமா சொல்லுங்கன்னு அருண் சொன்னதுதான். ஒரு விஷயத்த இவர் நீட்டி சொல்றத வந்து சுருக்கமா சீக்கிரமா சொல்லுங்கன்னு. அது மாதிரி பேச்சு திறமை உள்ள ஒரு ஆளை சார் அருண் பேசின உடனே முத்துவும் சொல்லுவார் சார், நான் என்ன சுருக்கமா பேச சொல்லிட்டு ரொம்ப சுருக்கமா பேசிட்டாருன்னு முத்து சொல்லுவார். அதான் அவன் கவுண்டருக்கு அவன் நக்கல் பிடிச்சவங்க. அவன் இத அவன் ஆரம்பிக்கும் போதே ரத்தனம் சுருக்கமா முடிச்சாங்கன்ற மாதிரி பேசித்தான் ஆரம்பிக்கிறான் அவன். அதனால இந்த 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 மாதிரி கவுண்டர்லாம் வந்து வாயை குத்து புண்ணாக்கிக்கிறது. சும்மா இல்லாம நீங்க நேரா வந்து பர்சனலா தாக்குனீங்கன்னா பர்சனலா தாக்குனா இல்ல. நான் ஒண்ணு கேட்கறேன், இந்த மாதிரியான உனக்கு ஒரு பேச்செல்லாம் ஒரு ஜாக்லின், ஒரு மஞ்சரி, ஒரு ஏன்பா உனக்கு இந்த இதெல்லாம் வந்து ஒரு தீபக், ஒரு ரஞ்சித், ஒரு இது அது எப்படிப்பா உனக்கு அது சொல்லி வச்ச மாதிரி 60 நாள் ஆனாலும் இவங்க மேல வரவே மாட்டேங்குது? வந்தா இந்த மாதிரியான பீப்புள் மேல மட்டும் வந்துகிட்டே இருக்கு. அது என்ன உனக்கு இளைச்சவன் கிடைச்சான்ற மாதிரி முத்துவோடைய வளர்ச்சி. இந்த கொஸ்டின் எதுக்காக கேட்டேன்னா சார், நேத்து கூட ஒரு மீம் பார்த்தேன். நிறைய மீம் போட்டுட்டு இருக்காங்க, முத்துவோடைய சப்போர்ட்டர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்க சார். அதுல ஒரு மீம் பார்த்தேன், அந்த சண்டைக்கோழி படத்துல வந்து அந்த வில்லனை வந்து அவர் அடிச்சுட்டு போயிடுவாரு, அவருக்கு தெரியாமலே அந்த வில்லன் அவனை துரத்திட்டு இருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு மீம் ஒண்ணு சின்னதா ஒண்ணு பார்த்தேன். அந்த மாதிரி அர்ச்சனா வந்து அவங்கள அப்போஸ் பண்ணிட்டாங்கிறது வந்து உள்ள இருக்கிற முத்துக்கு தெரியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அவங்க தீவிரமா இறங்கி வேலை செய்யற மாதிரி எனக்கு தெரியுது. இதெல்லாம் வந்து எப்படி சார் அவர் முத்துக்கு வந்து அவருக்கு வந்து பூஸ்டா அமையுமா, இல்ல அவருக்கு வந்து அப்போசிட்டா போறோமா அப்படிங்கிறதுக்காக தான் சார் கேட்டேன். ஒரு 2 விஷயம் இருக்கு பிரதர். அதாவது அது அவங்க சீசன்ல அவங்களோடதுல ஒரு 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 பாயிண்ட புடிச்சு, அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா அவங்களோட ஒரு பாயிண்ட் பிரதீப்ன்ற ஒரு பாயிண்டோட ரோப்பை நல்லா டைட்டா புடிச்சு அந்த பாயிண்டோடைய நேர்த்தியான நேர்மையை வச்சு அடி 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 அடின்னு அடிச்சு ஸ்கோர் பண்ணிட்டு போறான் அந்த கேம்ல. இது ஆரம்பத்துல பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸ்னு முழு மூளை, யுக்தி, திறமை, பேச்சு, ஆர்வம் எல்லாத்துக்கும் மேல அவமானம் மொத்தத்தையும் விதையா போட்டு முதல் நாள்ல இருந்து உட்காராம மூச்சு பிடிக்க ஒவ்வொரு இடத்துலயும் பேச்சு, அறிவு, ஆற்றல், திறன், திறமை இவ்வளவும் விதைச்சவனை சும்மா வெளியில இருந்து செதைச்சரலாம் நினைச்சா நடக்குமா? அது ஒரு அர்ச்சனால 9 அர்ச்சனா சேர்ந்தாலும் முத்துவோடைய ஒரு மண்ணையும் நகர்த்த முடியாது. இதுல சார் நீங்க எக்ஸாம்பிள் சொல்றது, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் சார். அதுக்கு அவங்க போட்ட ஒரு கோட் ட்வீட் பண்ணி ஒரு விஷயத்தை ட்வீட் பண்ணிருப்பாங்க, ஒரு 300+ கமெண்ட் இருக்கும். அந்த கமெண்ட்ல ஏதாவது அர்ச்சனா போடுறதுக்கு ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் இருந்தா எடுத்து காமிச்சிருக்கு. அதான் சொல்றேனே, வெளியில இருந்தாலும் முத்துக்கு வந்து அகைன்ஸ்டா ஒர்க் பண்ணலாம் ஒர்க் அவனா கெடுத்துக்கிட்டாதான் உண்டு. அவனா நல்லா போற கேம அவனா வந்து டிசாஸ்டரா ஏதாவது மாத்தினாதான் உண்டே தவிர நல்லா விளையாண்டுட்டு இருக்கிற பிளேயருக்கு வெளியில இருந்தெல்லாம் ஒரு நெகட்டிவ் ரியாக்டர்லாம் செட் பண்ண முடியாது. செட் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது. அவன் சின்சியரா இருக்கான் அந்த கேமுக்கு. அதே சமயத்துல தப்பு பண்றான். அதுதான் அந்த சின்சியாரிட்டிக்கான அர்த்தமே. அந்த சின்சியர் ஃபேக்கா இருந்துச்சு
அப்படின்றதா ரொம்ப கரெக்டா எப்படி போக முடியும்ன்றது இருக்கும். அவன் எங்கெல்லாம் அடி வாங்கணும், எங்கெல்லாம் அசிங்கப்படணுமோ அதெல்லாம் கரெக்டா அசிங்கப்படுறான். எங்கெல்லாம் கத்துக்கணுமோ அதெல்லாம் நல்லா கத்துக்கிறான். அவனே செல்ஃப் லேர்ன் பண்றான், எழுதிக்கிறான், வண்டியை ஓட்டுறான். அதனால அவன் கரெக்டா வந்துருவான். அவனுக்கு கடைசியில மேப் ஜிபிஆர்எஸ் இல்லைனாலும் ஜிபிஎஸ் இல்லைனாலும் அவன் வந்து சேர்றதுக்கு அவனுக்கு வழி தெரியுது. ஜிபிஎஸ் பார்த்து வண்டி ஓட்டுறவனுக்கு தான் இதெல்லாம் வந்து அவ்வளவு அக்கறையை தவிர அவன் கேம் தனி கேம் சார் அது. அதுதான் சார் எனக்கு நீங்க சொன்ன பாயிண்ட் தான் சார். ஒருத்தன் 100% நான் நேர்மையா தான் நடப்பேன், இப்படிதான் இருப்பேன்னா அது கண்டிப்பா முடியவே முடியாது. 106 நாள்ல அது கண்டிப்பா சின்ன சின்ன ஃபிளாவை புடிச்சிருவாங்க. அப்படிதான் அதுக்கு பச்சையா தெரிஞ்சிடும். ஒருத்தன் நான் தவறு பண்ணேன்னா நான் தவறு பண்ணேன், ஆமா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஐம் சாரி, அந்த இடத்துல இருந்து நான் கடந்து நகர்ந்து போறேன், கத்துக்கிறேன். அந்த இடத்துல சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஸ் ஹியூமன் பீயிங்கா ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பா தவறு பண்ண முடியாத மனுஷனே இருக்கவே முடியாது. ஆமா நான் தவறு பண்றேன், ஐ அக்செப்டட், இங்கிறத நகர்ந்து என்னோட கேமை நான் இம்ப்ரூவ் பண்றேன். அதுதான் சார் பெரிய குவாலிட்டி. அதுலயே அந்த இடத்துல அவர் பெருசா ஸ்கோர் பண்ணிட்டார் ஆக்சுவலா. 100%. ரெண்டாவது அப்படி தப்பே பண்ணாம எதுக்கு இந்த கேம் ஆடணும்? தப்பு பண்ணிட்டு ஆடலாமே, என்ன இப்போ? எக்ஸாக்ட்லி சார். அடுத்தது வந்து ஸ்பீக்கருக்கு வந்து ஸ்ரீராம் பேசுங்க. ஸ்ரீராம் இருக்கீங்களா? ஸ்ரீராம் ஓகே. ஹாரி நீங்க பேசுங்க. ஹாரி நான் பேசுறது கேக்குதா? யாரு பேசுங்க ஸ்ரீராம் பேசுங்க. ப்ரோ நான் வந்து என்னன்னா முத்துக்குமாரன் அருண் சொன்னது அருண் வந்து முத்துக்குமாரன் சொன்னது வந்து என்னை பொறுத்த வரைக்குமே பர்சனல்னு கிடையாது. அது வந்து அவருக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பார்ல தீபக் சொன்னப்ப, தீபக் அவரு நைட்டு பேசினப்ப. ஆமா ஸ்ரீராம் நீங்க சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன், அப்புறம் கன்டினியூ பண்ணீங்க. ஆக்சுவலா தீபக் வந்து என்ன அங்க வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணுவார், ஒரு வேலையை பார்ப்பாரு. என்ன வேலை பார்ப்பாரு நான் சொல்றேன். முத்து நீ பர்சனலா போயிட்டியாமே, அதுக்கு நீ போய் இந்த சாரி கேளுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு. அதே வேலை தான் வந்து அருண் பண்ணிருப்பாரு. அருணும் பர்சனலா தான் பேசியிருப்பாரு. அந்த இடத்துல அருணையும் சாரி கேட்க வச்சிருக்கணும். அருண் நீயும் வந்து அந்த நைட்டு 11 மணிக்கு அந்த காட்சியை நம்ம காமிக்கிறாங்க. இருங்க முடிச்சிடறேன். அந்த இடத்துல முத்து நீ பர்சனலா பேசின, அதனால நீ வந்து சாரி கேட்டுன்னு சொன்ன தீபக், அருண் டீம் வந்து என்ன சொல்லிருக்கணும், நீயும் பர்சனலா பேசினா 2 பேரும் மாத்தி மாத்தி சாரி கேட்டுங்கன்னு சொன்னா மட்டும்தான் அது ஜென்யூனா இருந்திருக்கும். ஆனா ரவீந்திர சார் சொன்ன மாதிரி தான் இந்த குரூப்புக்கான ஹெட்டே அவர் தான். அவர் என்ன அழகா வேலையை பார்த்தாருன்னா முத்து மட்டும் தான் அங்க தவறு பண்ணான்றதை ப்ரொஜெக்ட் பண்றது அவர் பக்காவா அவர் வந்து அந்த இடத்துல கேம் விளையாடினாரு. அதுல இன்னொரு பாயிண்ட் நான் சேர்த்து சொல்றேன். அந்த இடத்துல முத்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. என்னன்னா நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு காயப்பட்டிருக்கு, ஹர்ட் ஆயிருக்கீங்கன்னா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்ற விஷயத்த மட்டும் தான் சொல்லியிருப்பாரு. தவிர்த்து நான் சொன்னது தவறுன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்திருக்க மாட்டாரு. அதே மாதிரி ப்ரோ இவர் அருணுமே என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படின்னா அவரு சரௌண்டிங்ல ஒரு கலாய்ச்சி பேசுற விஷயமோ எந்த விஷயமும் அவங்களை பற்றி நம்ம என்ன பேசுறோமோ அது சரி, சுத்தி இருக்கவங்க சிரிச்சுட்டாங்க அது கரெக்டா போயிடும் அப்படிங்கிற பட்சத்துல இன்ன வரைக்கும் விளையாண்டு இருக்காரு. ரெண்டாவது வந்து அவருக்கு வெளியே வந்து இவங்க அர்ச்சனா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தான் ப்ரோ. ஏன்னா அவரு ரவீந்திர சார் சொன்ன மாதிரியுமே வந்து அவங்க அந்த பிரதீப்புங்கிற ஒரே ஒரு இதை மட்டும்தான் பிடிச்சாங்க, ஒரு கையில தான் பிடிச்சாங்க. அப்படியே ஒரு அடிச்சு கடைசி வரைக்கும் போனதுக்கு அந்த ஒரு கயிறு மட்டும்தான் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இது வந்து அருணுக்குமே ஒரு பாசிட்டிவா தான் இருக்கும். பாசிட்டிவானா அவருக்கு அந்த ஓட்டிங் பிரச்சனையில அவருக்கு பாசிட்டிவா இருக்கும். இன்னொன்னு இது சேனல் பார்த்துச்சுன்னா அது சேனல் பிரச்சனை. இன்னொன்னு இந்த இப்ப வரைக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் உங்க சௌந்தர்யாச்சுல எதுக்கு இவ்வளவு ஃபேன்ஸ்ன்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. எனக்கு சௌந்தர்யாக்குமே ஏன் இத்தனை நாள் இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க என்ன? ஏன்னா டாஸ்க் ஒழுங்கா பண்ணிருந்தா அது தெரிஞ்சிருக்கும். இவங்க எதுவுமே பண்ணல, ரியலா இருக்காங்கிறாங்க. அதுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ்? இது ஆக்சுவலா வந்து இது நான் முதல் ரெண்டுக்கு நீங்களே கிளாரிட்டியா நீங்களே அந்த பேலன்ஸா சொல்லிட்டீங்க. இந்த சௌந்தர்யாக்கு ஏன் இவ்வளவு ஃபேன்ஸ்ன்றத இந்த ஒரு ஆங்கிள் யோசிச்சு பாருங்களேன். ஆரம்பத்துல இவங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கும் போது ஒரு கைவிட்டு என்ற மாதிரி தான் இந்த ஷோவை பாக்குறதுக்கான முதன்மையான மூஞ்சு அப்படின்னு ஒண்ணு ரிஜிஸ்டர் ஆகவே மாட்டேங்குது. அப்போ பார்க்கும் போது கண்டென்ட்டா யாரும் எதுவும் பண்ணலனாலும் ஒரு பொண்ணு பாட்டும் சம்பந்தமே இல்லாம ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த பொண்ணோடைய சம்பந்தமே இல்லாத செயலும் குரலும் வந்து ஒரு மாதிரி ஒரு செட் ஆஃப் கவன ஈர்ப்பு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஹோஸ்ட் அதை மெதுவா ப்ரொமோட் பண்றாரு, அப்பப்ப நிக்க வச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த பொண்ணை கார்னர் பண்ணி ஒண்ணுமே பண்ணலன்னு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பொண்ணுங்களால அந்த பொண்ணு ஃபயர் ஆகுது. ஆகி ஓகே அப்போ உங்க கூட சேர்ந்தா இது சரியா வராது,
அர்ரா ஜம்ப்னு ஒரு பொண்ணு பசங்களுடைய மெரிட்ல எப்ப ஜம்ப் ஆச்சோ அப்ப எல்லா பசங்களுக்கும் பை நேச்சரா இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு நல்லா வந்து ஒரு ஃப்ரெண்டா மிங்கிள் ஆகி ஜாலியா இருக்கிற ஒரு பொண்ணை பார்க்கும் பொழுது பை நேச்சரா எல்லாருக்கும் ஒரு 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 ஹாப்பியான ஃபீல் இருக்கும். என்னன்னா ஒரு பரவாயில்லையே, அந்த ஆண்கள் பெண்கள்ன்ற இந்த கேம்ல வந்து பொண்ணுங்களுக்கு அகைன்ஸ்டா பசங்களுக்கு ஃபேவரா இந்த பொண்ணு வந்து இருந்து கண்டினியூ ஆகுதுன்னு அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஃபேன் ஃபாலோயர்ஸ் வந்து மெதுவா 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 பில்ட் ஆகி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு காட்டுற கியூட் ரியாக்ஷன்ஸ், ரெண்டாவது ஒரு சில விஷயங்கள் ஒரு எவ்வளவுதான் கேவலமா இருந்தாலும் வெக்கமே படாம அது செய்யற விதமா இருக்கட்டும், அது அது எல்லாமே ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது டெவலப் ஆக 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 ஒரு பாயிண்ட் வந்து அதுக்கப்புறம் வெளியில அதை நம்ம பாக்குறோமோ இல்லையோ, நமக்கு உண்மையா இருக்கோ இல்லையோ அதெல்லாம் தாண்டி அதுக்காக ஒர்க் பண்ற ஒருத்தங்க வந்து அதை இன்னும் ஜொலிக்க விடுறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே இப்ப ஜென்யூனாவே அந்த பொண்ணு வந்து ஒரு பொசிஷனை ஹோல்ட் பண்ணுது. நீங்க வந்து சீசன் 8ஓட தவிர்க்க முடியாத கண்டஸ்டன்ட் ஆயிடுச்சு. நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் டாப் 5குள்ள சௌந்தர்யா இருக்கும். சௌந்தர்யா இல்லாத டாப் 5 சீசன் 8 இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது ஸோ இந்த வளர்ச்சியும் இந்த வளர்ச்சியிலையும் மக்களுடைய பெரும் பங்கு இருக்குல்ல. ஸோ ஒண்ணுமே ஒரு கட்டத்துல இப்போ இப்போ நீங்க நான் ஒரு சக கண்டஸ்டண்டா வைத்தறிச்சலோட சொல்லலாம்னா, நான் வந்த வாரத்துல 3 தத்திங்க அப்படின்னு நான் பார்த்ததுல அருண், சௌந்தர்யா அண்ட் இவரு, நான் அதை என் வாயால சொல்ல விரும்பல. அப்படி இருந்து நான் பார்த்துட்டு இவன் ஒன்றும் பண்ணலன்னு தெரிஞ்சுட்டு வெளில வந்த அந்த பொண்ணு தான் சொல்லுது, அவர் அந்த ஒரு வாரத்துல இவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க, அவர் அந்த ஒரு வாரத்துல நிறைய செஞ்சார்ல அப்படின்னு. ஏன்டா இவ்வளவு தெரிஞ்சு என்ன வெளில அனுப்பிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி இருந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஃபேன் ஃபாலோயர்ஸை கிரியேட் பண்ணிருக்குன்னா, நீங்க அந்த ஃபேன் இப்போ இது எது ஆர்கானிக் என்ன ஆர்கானிக்லாம் விட்டுருங்க, ஆனா ஜென்யூனான இந்த வளர்ச்சியை நம்ம வந்து பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு வியூகம் இருந்ததுல. எனக்கு இதுல எங்க வருத்தமா இருக்கு அப்படின்னா, அதே இன்னொரு பொண்ணு 30 நாள்ல உள்ள போச்சு, 3 பொண்ணுங்க உள்ள போனாங்க. அந்த நான் இது என்னுடைய பர்சனல் ஃபீலிங்க, இது என்னுடைய பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ் அனாலிட்டிக்கல் ஃபீலிங் தான். அந்த பொண்ணு கருப்பா இருக்குன்றதுக்காகவா இல்ல இல்ல என்ன காரணமா ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சென்சிபிளா பேசுற பொண்ணுக்கு வந்து ஒரு மார்ஜின் ஆஃப் கிரௌடு கூட சப்போர்ட் பண்ண மாட்டேங்குதேன்றது தான் என்னோட வருத்தமா இருந்தது, இன்க்ளூடிங் ஹோஸ்ட். இல்ல இந்த ரேசிசம்னு சொன்னுச்சு இந்த பொண்ணு ஆரம்பத்துல உள்ள வரும்போது, அந்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. அந்த இந்த அதாவது ஒரு பொண்ணு ஒண்ணுமே பண்ணாம நான் தத்தியா இருந்து கியூட்டா ரியாக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் நான் கத்தி கதறி உருண்டு பிறண்டு டான்ஸ் ஆடி பாடி என்னமோ பண்ணி நான் ஒரு கிரௌடு சேர்த்தேன் அப்படின்னு சொல்ற பொண்ணும், இன்னொரு பொண்ணு இந்த பொண்ணு வருது டாஸ்க் ஆடுது அது பண்ணுது இது பண்ணுது சரி, ஆனா இயல்பா நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு காமன் விமன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு ஏன் சப்போர்ட் சேரவே மாட்டேங்குது? ஏன் அந்த பொண்ணு அவ்வளோ பிளண்டா இல்ல டெக்னிக்கலி அவ்வளோ இன்கேப்பபிளா இந்த கேம் ஆடுறதுக்கு, இல்ல அந்த பொண்ணுக்கான ஸ்டாண்டர்ட் இல்லையா இந்த கேம்ல? எல்லாமே இருக்கு அந்த பொண்ணுக்கு. ஆனா இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 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 வாய்ஸ்ஃபுல் கிரௌடு ஒரு ரைஸ் ஆகலையேன்ற ஒரு வருத்தம் மேபி என் பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கான வியூ பாயிண்ட்ல வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. மஞ்சரிக்கு சேர்ந்திருக்கலாமோ, ஒரு ஒரு சௌந்தர்யாக்கு கிடைக்கிற அங்கீகாரம்ல ஒரு 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 30-40% கிடைக்கலாமே, தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது சார். இப்பவுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ஒரு ஃபைனலா ஒரு 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 காம்படிஷன் மாதிரி இப்ப ஓட்டிங்ல வந்தாலுமே நீங்க முத்துக்குமாரன் சௌந்தர்யா எடுத்தீங்கன்னா 2 பேருமே ஒரு சிமிலர் ஓட்டுல தான் வருவாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு வந்து என்ன பண்ணணும்னே தெரியாமலே இவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்கு, அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாம இவ்வளவு ஃபேன் பேஸ். முத்துக்குமாரன் நல்லா விளையாடி அவரே செல்ஃப் அனலைஸ் பண்ணி நல்ல ஒரு கேம் நல்லா விளையாடுறவருக்கும் இவ்வளவு ஓட்டு வருது. அப்ப இந்த ஓட் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது பாருங்க, இவ்வளவு வந்து நம்ம இவ்வளவு ஃபேன்ஸ் எவ்வளவு முட்டாள்தனமா நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க சார். இதுதான் ஒரு சிமிலர். நீங்க அதை அப்படி ஆங்கிள் பார்க்க கூடாது, அதெல்லாம் கொஞ்ச நேரம் ஒதுக்கிடுவோம். இந்த 2 நம்பருமே ஒரிஜினல்ன்ற பாயிண்ட்லயே போயிடுவோம். எப்பவுமே சௌந்தர்யா வந்து முத்துக்குமரனை ஓவர்டேக் பண்ணவே முடியல நம்பர்ஸ்ல. எப்பவுமே அந்த ஒரு லைன் மட்டும் எடுத்துப்போம். ஸோ சௌந்தர்யா என்னைக்குமே முத்துக்குமரனை ஓவர்டேக் பண்ண முடியல. அந்த பாயிண்ட் தான் நமக்கு தேவையான பாயிண்ட். நீ பக்கத்துல வா, கிட்டக்க வா, ஈக்குவல்ல வா, ப்ரொபோர்ஷனேட்ல வா, என்ன வேணா வா, ஆனா என்னை கிராஸ் பண்ணி போகாத மாதிரி ஒரு லைன்ல இருக்கிற வரைக்கும் நாம அந்த 2வது அப்படின்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஹவு க்ளோஸ்ன்ற பாயிண்ட்ல இல்லை. அதை நீங்க நம்ம பார்க்கணுன்ற அவசியமும் கிடையவே கிடையாது. ஏன்னா
அது அவங்களோட ஆர்கானிக்கான வளர்ச்சியா நம்ம பார்த்துட்டு போயிடலாம். அது இன்ஆர்கானிக்கா இருந்ததுன்னா அது அது வந்து விக்டரிக்கு இம்பேலன்ஸ்டா இருந்தா மட்டும்தான் நம்ம அதை பத்தி பேசணுமே தவிர, நம்ம ஸ்ட்ரென்த் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த 2ல 1ன்னு வந்தா அந்த 1 நம்மளோட 1ஆ தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெளிவா இருக்கிற வரைக்கும் அது we don't have to bother. அத நம்ம வந்து ஒரு பெருசா எக்ஸாக்ட்லி சார். ஆக்சுவலா என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அதேதான் சார். நான் ஒரே நிமிஷம் ஸ்ரீராம், ஒரே நிமிஷம் இன்டர் பண்ண மன்னிச்சுங்க. ஆக்சுவலா ஃபோன் கால் இருக்கா? ஓகே சார். ஓகே ஓகே சார். ஓகே சார். அதுக்குள்ள வந்து லிசனர்ஸ் யாராவது நீங்க பேசணும்னா மேல வாங்க பேசுங்க. ஸோ வந்து என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் அதே தான். நான் ஸ்டார்டிங் ஆஃப் சீசன்ல வந்து பார்க்கும்போது